பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தின் தலைவரும் சிறந்த சிந்தனையாளருமாகிய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களின் பிறந்த நாளான இன்று அவர் கொண்ட கொள்கையான ஒருங்கிணைந்த மனிதநேய கோட்பாட்டின்படி பல திட்டங்களை செயல்படுத்தி ஏழை எளிய மக்களின் துயரங்களை போக்கி வருகிறார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அத்தகைய திட்டங்களில் சில பிரதமரின் கரீப் கல்யாண் யோஜனா, பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா என்னும் ஏழைகளுக்கான நலத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள 80 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் இலவச அரிசி அல்லது கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர் இல்லாமல் தவிக்கும் பாரத மக்களின் இன்னல்களை போக்க அனைவரது வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் அமைத்து குடிநீர் வழங்கி வருகிறது மத்திய அரசு. உஜ்வாலா திட்டம், நாடு முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதன் மூலம் கிராமப்புற ஏழை பெண்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். தூய்மை இந்தியா திட்டம், கழிப்பறையில்லா ஏழை மக்களின் வீடுகளில் இத்திட்டம் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியால் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. பாரத மக்களின் அடிப்படையான இத்திட்டங்கள் மட்டுமின்றி திரு தீன்தயாள் உபாத்யாயா அவர்களின் பேரிலும் சில திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மோடி அரசு. அதன்படி தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் ஏழை கிராமப்புற இளைஞர்களின் திறமையை மேம்படுத்தவும், குறைந்தபட்ச ஊதியம் அல்லது அதற்கு மேல் வழக்கமான மாத ஊதியம் கொண்ட வேலைகளை அவர்களுக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. தீன்தயாள் உபாத்யாயா அந்தியோதயா யோஜனா, இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஊரக வீட்டிலிருந்தும் ஒரு பெண்ணிற்கு சுய உதவி குழுக்களின் உதவியுடன் திறன் மேம்பாட்டுடன் கூடிய பயிற்சி வழங்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் சுயமாக தொழில் தொடங்கி அவர்களது குடும்பத்தின்